நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பும் பாதுகாப்பும் வினைத்திறனுள்ளதுமாக மாற்றியமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். போக்குவரத்து துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு 5 மூலோபாய தூண்களுடன் போக்குவரத்து அமைச்சு முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்களையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொருளாதார போட்டித்தன்மை, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, டிஜிட்டல் மாற்றம், சமூக சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய 5 தூண்களின் கீழ் இத்திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. கொழும்பு நகரில் தற்போது நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் பஸ் சேவையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தின் கீழ் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் தற்போது தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் இவ்வாண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இதற்கான பஸ்கள் இறக்குமதியாகவும் உள்ளன. கொழும்பை சுற்றியுள்ள 6 பிரதான வீதிகளூடாக இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்பட உள்ளது. மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் பின்னர் காலி மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 8 பிரதான நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஒரு நாடாக எதிர்பார்க்கும் முழுமையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு தகுதியான மனித வளம் அவசியமானது என்றும் அதற்காக பிள்ளைகளுக்கு முறையான மற்றும் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நேற்று அம்பாந்தோட்ட மாவட்டத்தில் மேற்கொண்ட கல்விசார் கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இவ்விஜயத்தின் போது பெலியத்த, ரூனு, விஜயபா தேசிய பாடசாலை மற்றும் அதன் ஆரம்ப பாடசாலை ஆகியவற்றுக்கு சென்ற பிரதமர் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தர மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பயிற்சி புத்தகங்கள், அடிப்படை பாடத்திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் வகுப்பறை செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்தார். அதனைத் தொடர்ந்து பாடசாலை ஆசிரியர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப ஆசிரியர்கள் வழங்கும் பங்களிப்பை அரசாங்கம் மதிப்பதாக தெரிவித்த பிரதமர் ஆசிரியர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை பாதுகாப்பதற்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்கும் கல்வி பேரவை ஒன்றினை நிறுவுவதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாடசாலைகளுக்கிடையே காணப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளின் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைத்து பிள்ளைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை காட்டிலும் பாரதூரமான வகையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவரைவு சட்டமானால் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகள் சவப்பெட்டிக்குள் செல்லும். சட்டமூலத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன் என முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். வரலையில் உள்ள இன்னம் பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவித்ததாவது, பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு மாற்றீடாக நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் உத்தேச சட்ட வரைவு மிகவும் மோசமானது. இந்த வரைவு சட்டமானால் நாட்டின் ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பால் பொதுமக்களுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் சவப்பெட்டிக்குள் செல்லும். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவில் பயங்கரவாதம் என்பதற்கு விரிவான வரைவு விளக்கணம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கு மிக மோசமான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லைக்குட்பட்ட அனைத்து தகன மற்றும் அடக்கம் செய்யும் கட்டணங்களை ரத்து செய்ய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடியிருப்பாளர்களுக்கு இது ஒரு பாரிய நிவாரண நடவடிக்கையாக அமைந்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற கூட்டத்தின் போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கொழும்பு மேயர் வராய் கலி பல்தசார் கூறியுள்ளார். உறுப்பினர்களின் கோரிக்கையின் பிரகாரம் இந்த முன்மொழிவு கொழும்பு மேயரால் முன்வைக்கப்பட்டு விவாதத்தின் பின்னர் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. இதன் விளைவாக கொழும்பு மாநகர சபையிலிருந்து சேவைகளை பெறும் குடியிருப்பாளர்கள் சபையால் நிர்வகிக்கப்படும் பிரிவுகளில் உள்ள பொரல்ல, ஜாவத்த, மாதம் பிட்டிய மற்றும் கிருளப்பண மயானங்களில் தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் செலுத்துவதிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் நேற்று காலை கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தமது 91வது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பொரல்ல பாடசாலை ஒன்றில் நேற்று பெக்கோ இயந்திரம் மோதி பாடசாலையின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொரல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நகரசபைக்கு அருகில் உள்ள நகரசபைக்கு சொந்தமான காணி ஒன்றில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மேற்படி பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த பெக்கோ இயந்திரம் அருகிலிருந்த பாடசாலை மதில் சுவரின் மீது மோதியுள்ளது. இதனால் குறித்த மதில் சுவர் இடிந்து பாடசாலையின் உட்புறமாக இருந்த மாணவர்கள் மீது விழுந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த
16 வயதுடைய 3 மாணவர்களும் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் ஒரு சிறுவனது உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய 48 வயதுடைய பெகோ இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் பொரல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களின் நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு செய்வதற்கு நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டும் மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன் ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இலங்கை வரலாற்றில் மலையக பெருந்தோட்ட மக்களை பொறுத்தவரையில் நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் ஊடாக மாத்திரம் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய 1750 ரூபாய் சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக மலையக மக்கள் தெரிவித்துள்ளனர். 1750 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு நன்றி கூறும் நிகழ்வு நேற்று மாலை கிளின்டன் கீழ்பிரிவு தோட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது மக்கள் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தனர். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்கிய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு கீழ் இயங்கும் நானோயா கிளின்டன் கீழ்பிரிவு தோட்டத்தில் பாட்சோறு சமைத்து மகிழ்ச்சியினை வெளியிட்டதோடு நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்தனர். வணக்கம். ஜனாதிபதி அவர்களுக்கு மிக நன்றி. நாங்கள் இவ்வளவு நாள் 50 ரூபா 100 ரூபாயும் கேட்டு தான் வாங்கிட்டு இருந்தோம். போராட்டம். இந்த முறை நாங்கள் போராடாமையே நீங்கள் எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்கீங்க. அதனால வேண்டியது நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பங்களாதேஷில் அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் காலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றியீட்டியுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனால் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. சுமார் 18 மாதத்திற்கு பிறகு நேற்று அங்கு தேர்தல் நடத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரது அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி அதன் முன்னாள் பங்காளியான ஜமாத் இஸ்லாமி ஆகிய கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி நடந்தது. வங்கதேச பாராளுமன்றத்தில் மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மறைவால் மீதமுள்ள 299 தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடந்தது. இதில் 50 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 1755 வேட்பாளர்கள் 273 சுயேட்சைகள் போட்டியிட்டனர். இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. தொடக்கத்தில் PNP கட்சிக்கும் ஜமாத் இஸ்லாமி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. அதன் பின் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக தொகுதியில் PNP கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாக உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தெரிவித்தன. 211 தொகுதிகளை கைப்பற்றிய PNP கட்சி தேர்தலில் முன்னிலை பெற்றுள்ளதுடன் ஜமாத் இஸ்லாமி கட்சி 70 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதனால் அந்த நாட்டின் அடுத்த பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டன் டிசியில் உள்ள தூதரகம் கடந்த 10ஆம் தேதி அன்று உலக அமைதியை ஊக்குவிக்கும் புத்த துறவிகள் தலைமையிலான நாடு தழுவிய நடைப்பயணமான அமைதிக்கான நடைப்பயணத்தை அன்புடன் வரவேற்றது. இது அமெரிக்கா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்களின் கவனத்தையும் ஆதரவையும் ஈர்த்துள்ளது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தேசிய யுனைடெட் மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் உள்ள பகுதியில் இலங்கை சமூகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதானத்தில் தூதரகம் இணைந்தது. 200க்கும் மேற்பட்ட புத்த துறவிகளுக்கு பாரம்பரிய இலங்கை உணவு வகைகள் வழங்கியது. கொலம்பியா மாவட்ட செயலாளர் திருமதி கிம்மர்லி பாசெட்டின் அழைப்பை ஏற்று தூதர் மஹிந்த சமரசிங்க வாஷிங்டன் தேசிய கதீட்ரலில் நடந்த சர்வமத விழாவில் கலந்து கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார். நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்துதான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற
அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏ விஜய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய், பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் எதிர்வரும் 15ஆம் தேதி குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை 10 மணிக்கு வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தின் மூலம் இலங்கையின் குசால் மெண்டிஸ், தசுன் சானக மற்றும் குசல் ஜனித் பெரேரா ஆகிய 3 வீரர்கள் அந்த தொடரில் ஆடுவதற்கு ஒப்பந்தமாகியுள்ளனர். பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரின் 11வது பருவத்திற்கான வீரர்கள் ஏலம் நேற்று முன்தினம் லாகூரில் நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு இந்த லீக் தொடர் ஆரம்பம் தொடக்க முதல் முறையாக வீரர்கள் ஏலத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதில் குசால் மெண்டிஸ் இந்த ஆண்டின் ஏலத்தின் அதிக விலை போன இலங்கை வீரராக பதிவானார். அவரை பெஷாவார் ஷல்மிஹனி இலங்கை நாணயப்படி சுமார் 47 மில்லியன் ரூபாவுக்கு ஒப்பந்தம் செய்தது.